ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைன்மாஸ்டில் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வீடியோ எடிட்டிங்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கைன்மாஸ்டர் ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். கைன்மாஸ்டர் ஆப் இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்புக்குள்ளே போனால் இப்படி தாங்க காமிக்கும். அதில் நடுவில் ப்ளஸ் போட்டு ஒரு பெரிய ஐக்கானுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 3 ரேஷியோ காமிக்கோங்க. 16:19 அது வந்து யூடியூப் சேனலுக்கு, 9:16 அது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு, ஃபேஸ்புக் ஃபீடுக்கு, 1:1 ஸ்கொயர் அது வந்து ப்ரொஃபைல் பிக்சருக்காக. உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 16:19 யூடியூப் சேனல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே போன உடனே ரைட் சைடில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதோட சென்டர் பார்ட் தாங்க கேமரா. ஆன் த ஸ்பாட் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இது தேவையில்லைங்க, பட் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த சர்க்கிளில் மீடியான்னு ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே காமிக்கும். நான் இன்றைக்கி பிரெட் சட்னி ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஐக்கான் காமிக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபோட்டோஸுங்க. கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஐக்கான் காமிக்குதா, இது வந்து வீடியோஸுங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணும், எந்த வீடியோ வேணுமோ சூஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை சூஸ் பண்ணி முடிச்சுட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ லாஸ்ட் கிளிப்லேருந்து நம்ம ஃபஸ்ட் கிளிப் போகணும் அப்படின்னா இப்படி ஸ்க்ரால் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதே ஃபஸ்ட் கிளிப்புக்கு போயிடும். இப்போ நாம் எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோவை லைட்டாக இழுத்திங்கன்னா டியூரேஷன் அதிகமாகும், அதேவே கொஞ்சம் குறைச்சிங்கன்னா டியூரேஷன் ஷார்ட் ஆகுங்க. இப்போது இந்த ரைட் சைடில் கிளிப் கிராஃபிக்ஸ், கலர் ஃபில்டர்ஸ்னு நிறைய இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி டெல்லி ரெசிபியை கிளிக் பண்ணியிருக்கேங்க. இப்போ சும்மா அதில் ஒரு எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், டைட்டில் கொடுத்துக்கலாம், தென் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை கெட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கெட் மோர் ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு எஃபெக்ட் கிளிக் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைட்டிலில் வந்து பிரெட் சட்னி அப்படின்னு அடிக்கிறேங்க. டைட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள், நம்ம எஃபெக்ட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ அந்த கலருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான கலரை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. டைட்டில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேறு எஃபெக்ட் மாற்றிக்கலாம், ஆனால் டைட்டில் சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம வீடியோவுக்கு டெக்ஸ்ட் கொடுக்கலாங்க. டெக்ஸ்ட் எப்படி கொடுக்கணுன்னா, லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது பிரெட் ஸ்லைசஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது ஏ அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டோ செரிஃப் போல்டு இட்டாலிக் ஃபாண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக டிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பிரெட் ஸ்லைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ரைட் சைடில் இழுத்திங்கன்னா டியூரேஷன்ஸ் அதிகமாகும், லெஃப்ட் சைடில் இழுத்திங்கன்னா டியூரேஷன் கம்மியாகும். இப்போது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பிளேட்டு, ஒயிட் பிரெட் இருக்குது. ஒயிட்டுக்கு ஒயிட் ஃபாண்ட்டு செட் ஆகாது, ஸோ நான் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இன் அனிமேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சில அனிமேஷன்ஸ் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் அந்த டெக்ஸ்ட்டோட என்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச இன் அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்க அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓவரால் அனிமேஷனை பற்றி பார்க்கலாம். சேம் இன் அனிமேஷன் மாதிரியே தாங்க இதுவும். இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது வர எஃபெக்ட்டு, ஓவரால் அனிமேஷனுங்கும் போது அந்த டெக்ஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது வர எஃபெக்ட்டு, அதே மாதிரி அவுட் அனிமேஷனுங்கிறது டெக்ஸ்ட் எக்ஸிட் ஆகும்போது வர எஃபெக்ட். அவ்வளோதாங்க. இன், ஓவரால், அவுட் எந்த அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அனிமேஷன் நீங்கள் வச்சுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த அப் சைட் டவுன் சைடு இருக்க ஆரோ மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி விட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், அவ்வளோதாங்க.
அந்த டெக்ஸ்ட்டு எந்த பிளேஸுக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி மேலே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா செட் ஆயிரும். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நம்ம அனிமேஷன் எஃபெக்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சில டைம் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, எந்த வீடியோக்கு நாய்ஸ் ஓவராக இருக்கோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் வால்யூம்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 100% இருக்கிறத 0%க்கு கொண்டு வந்துடுங்க. உங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வராது. இப்போ நாம் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கலாங்க. அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அங்கே ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ஃபான்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது 100%லேருந்து மினிமைஸ் பண்ணிட்டே வாங்க. அப்படி மினிமைஸ் பண்ணும்போது உங்கள் லெட்டரோட டிரான்ஸ்பரன்சி லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி லெவல் ஆஃப் லெட்டர்ஸ் வேணுமோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் அண்ட் மிரரிங் பார்த்துக்கலாம். ரொட்டேட்டிங் அண்ட் மிரரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ மிரர் இமேஜ் போட்டு பாருங்கள். உங்கள் டெக்ஸ்ட் மிரர் இமேஜாக வரும். இந்த ரொட்டேஷன் அண்ட் மிரரிங் சில டைம் வீடியோக்கு யூஸ் ஆகும், அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் நிறையா வீடியோ எடிட்டிங் இருக்குங்க, அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.